எப்போதும் பொங்கி பெருக்கெடுத்து ஓடும் கங்கை அந்த நாளில் வற்றி போயிருந்தது. இதை கவனித்த சாந்தனு காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்பினான். அதற்காக நதிக்கரையை நோக்கிச் சென்றபோது எதிரே ஒரு வில்லாளன் நின்றிருப்பதை பார்த்தான். அவனது முகம் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அவன் திடமான இனிமையான இளைஞனாக தனது கூர்மையான அம்புகளால் நதியின் ஓட்டத்தை அடக்கி இந்திரனைப் போல் திகழ்ந்தான். அவன் உருவம் சந்திரனின் ஒளியைப் போன்று தெய்வீகமாக இருந்தது. சாந்தனு அதிர்ச்சி அடைந்தான். ஒரு இளைஞன் எப்படி இவ்வளவு பெரும் கங்கையின் நீரோட்டத்தை தடுக்க முடியும்? இது எப்படி சாத்தியமாகும்? அவன் யார்? இந்த நதியின் ஓட்டத்தை அடக்க கங்கை எப்படி அனுமதித்தாள்? இத்தனை கேள்விகளோடு அவன் ஆச்சரியத்தில் உறைந்திருந்தான். சந்தனுவுக்கு அந்த இளைஞன் சற்றே தெரிந்தது போல் இருந்தது. ஆனால் நினைவுபடுத்த முடியவில்லை. அந்த இளைஞன் பிறந்தபோது பார்த்த தனது மகனாக இருப்பானோ? அவன் யார் என்று யூகிக்க முடியாமல் உள்ளத்தால் கலைந்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் அந்த வில்லாளன் மீண்டும் தன் வில்லில் ஏற்றினான். அவன் விட்ட அம்பு ஏற்கனவே கங்கை நீரோட்டத்தை தடுத்து நிறுத்திய அம்புகளின் முனையை தொட உடனே தேங்கி இருந்த நீர் பெரும் அலையாய் பாய்ந்து ஓடத் தொடங்கியது. அதே நேரத்தில் அவன் ஏவிய அம்புகள் அனைத்தும் மீண்டும் அவனிடமே திரும்பி வந்தன. சாந்தனு அதிர்ச்சியில் உறைந்து விட்டான். ஒரு அம்பு கூட வீணாகாமல் மீண்டும் அவனிடம் வந்துவிட்டதே, இது என்ன அதிசயம் என்று திகைத்தான். அந்த நேரத்தில் அந்த இளைஞன் சாந்தனுவை நேரடியாக பார்த்தான். பார்த்தவுடன் அவன் உணர்ந்தான், இவர் நம் தந்தை என்று. ஒரு நொடியில் அவன் வானை நோக்கி அம்பு ஒன்றை எய்தான். உடனே மேகங்கள் திரண்டு அவனை சூழ்ந்தன. அந்த மூடு படர்ந்த மேகங்கள் அவனை சாந்தனுவின் பார்வையிலிருந்து மறைத்தன. சாந்தனு குழம்பி போனான். எங்கே போனான் அந்த வில்லாளன் என்று அவன் சிந்தித்தான். இதற்கு விடை சொல்வதற்கு தகுதியானவள் அவள் மட்டுமே, கங்கை. அவன் நதியை நோக்கி, கங்கா தேவி, என் முன் தோன்றுவாயாக என்று அழைத்தான். உடனே கங்கை அவனது கண்முன் தோன்றினாள். சந்தனு குழப்பத்துடன் கேட்டான், அந்த இளைஞன் என் மகனா? என் மகனை எனக்கு காட்டுவாயா? கங்கை அழகான தோற்றத்துடன் அபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தனது மகனை தனது வலக்கரத்தில் பிடித்து கொண்டு வந்தாள். இவன்தான் தேவவிரதன், நாம் பெற்ற 8வது மகன் என்றாள். மகாபாரத காவியம் தோன்ற முதல் விதை இவனிடமிருந்தே ஆரம்பமாகிறது. இந்த தேவவிரதன் எப்படி பீஷ்மனானான்? மகாபாரதத்தில் இவன் பங்கு என்ன? அழிக்க முடியாத சிம்ம ஸ்வப்னமாக திகழ்ந்த பீஷ்மன் வீழ்ந்தது எப்படி? பின்வரும் காணொளிகளில் விரிவாக பார்க்கலாம். ஆரம்பமாகிறது இந்த மகத்தான மகா காவியம். இணைந்திருங்கள் நம் பொக்கிஷம் ஸ்பாட் சேனலுடன்.